பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் வேதம் தியானம் பாக்கியம் நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்குரிய பகுதி என்கிறது சங்கீதத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார் என்று சங்கீதம் 4:3 நாம் வாசிக்கிறோம். தேவ ஜனமாகிய இஸ்ரவேலர்கள் தங்களுக்கு ராஜா வேண்டும் என்று சொன்னபோது அவளுக்காக கர்த்தர் சவுலை தெரிந்து கொண்டார். ஆனால் தாவீதையோ அவர் தனக்கென்று தெரிந்து கொண்டார். சவுலுக்குள் இல்லாத ஒரு தேவ பயமும் பக்தியும் தாவீதுக்குள் இருந்தது என்று பார்க்கிறோம். என அவன் சொல்லுகிறான், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். என அவன் நமக்கு சொல்லுகிற ஒரு ஆலோசனை என்ன? நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்தீர்கள் என்று சொல்லி தன்னுடைய சொந்த அனுபவத்தை நமக்கு கற்றுத்தருகிறதை நாம் பார்க்கிறோம். நீதியின் பலிகளை செலுத்தி சோத்திர பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள் என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை நாம் இங்கு வாசிக்கிறோம். தன் சத்துருக்களுடைய வாழ்க்கையில் அவளுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் கர்த்தர் தந்தார் என்று சொல்லி சாட்சியாக எழுதியிருக்கிறோம் இங்கு நாம் வாசிக்கிறோம். எனவே கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவன் நாம் கூப்பிடும்போது நமக்கு செவி கொடுக்கிறவராக, நம்முடைய நெருக்கத்திலே நமக்கு சாலத்தை உண்டு பண்ணுகிற தேவனாய் இருக்கிறபடியினாலே தாவீது எவ்விதமாய் தேவ பக்தி உள்ளவனாய் வாழ்ந்தானோ அதே விதமாய் நாமும் தேவ பக்தி உள்ளவர்களாக தேவனுக்கு பயந்து உண்மையாய் நாம் வாழ்வோம் என்று சொன்னால் அவருடைய முகம் நம் மேல் பிரகாசிக்கும். நம்முடைய இருதயத்தை சந்தோஷத்தினால் நிரப்புவார். சமாதானத்தோடு சுகமாய் வாழ கிருபை செய்வார். ஆமென்.